திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பூட்டிய வீட்டில் 32 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடியவரை காவலில் எடுத்து விசாரித்த போது மேலும் 19 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ஒட்டன்சத்திரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் 32 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்ற ராஜசேகர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்ததாக கூறினர். அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தியதில் புதைத்து வைத்திருந்த மேலும் 19 சவரன் நகைகள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். காவல் நிலைய இந்த குற்ற வழக்கில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, 29, 30ஆம் தேதி 2 நாட்கள் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த மீதம் இருக்க 19 பவுன் நகைகளை அவர் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருந்தாரு. அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இந்த சண்முகத்தாய் வீட்டில் 32 பவுன் நகையும் 250 கிராம் வெள்ளி பொருட்களும் இன்றைக்கு மீட்கப்பட்டுள்ளது. இவர் அந்த பிடிபட்ட நபர் பேர் ராஜசேகர். இவர் கதிரியன் குலத்தை சார்ந்தவர். இவர் மீது 20க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி திருட்டு வழக்குகள் உள்ளது.